some of you might be having the question, what can God do for me that I cannot do for என் myself? நண்பர்களே, என்னால் நானே எனக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை அப்படி இறைவனால் எனக்கு என்ன செய்து விட முடியும் என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். Why do I need God? ஏன் எனக்கு இறைவன் தேவை? How can He make me succeed in my life? அவர் எப்படி என் வாழ்வில் என்னை வெற்றி பெற செய்ய முடியும்? How can I overcome sin and become a good person before God? என்னுடைய பாவங்களை மேற்கொண்டு ஜெயித்து இறைவனுக்கு முன்பாக நான் எப்படி ஒரு நல்லவனாக மாற முடியும்? So many questions in your heart. இப்படி ஏராளமான கேள்விகள் உங்கள் இருதயத்திலே முளைத்தெழும்பி இருக்கலாம். What can I expect from God today? இன்றைக்கும் இறைவனிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்க முடியும்? God answers all of these questions through one verse. ஒரு வசனத்தின் மூலம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இறைவன் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும். John 14:26 God promised a beautiful gift for us. யோவான் 14:26 அருமையான ஒரு வரத்தை தேவன் நமக்கு ஈவாக தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். And He's going to give it to us this morning. நமக்கு அவர் தந்தருள போகிறார். Jesus talks about leaving His precious gift after He's gone to heaven. இயேசு பரலோகம் சென்ற பின்பு நமக்காக விட்டு செல்லும் தம்முடைய விலையேற பெற்ற வரத்தை குறித்து பேசுகிறார். He's none other than the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறெவரும் அல்ல. Today everything that we do for God, இன்றும் நாம் இறைவனுக்காக செய்யும் எல்லா காரியங்களும், whatever you want to say to God, எதையெல்லாம் நீங்கள் இறைவனிடத்தில் சொல்ல விரும்பினாலும், whatever you want to communicate with, எவைகளை எல்லாம் அவரோடு கூட நீங்கள் பேசி தெரிவிக்க விரும்பினாலும், we do it through this Holy இந்த Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே அதை செய்து If you முடிக்கிறோம். don't have Him, அவர் மாத்திரம் உங்களோடு இல்லாவிட்டால் you cannot experience the joy of heaven in your heart. பரலோக மகிழ்ச்சியின் பரவசத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியாது. You cannot communicate with Jesus. இயேசுவோடு கூட நீங்கள் பேசி மகிழ முடியாது. You cannot have a personal relationship ஒரு with Him. தனிப்பட்ட அந்நியோன்ய அந்தரங்க உறவை அவரோடு நீங்கள் பரிபாலிக்க முடியாது. It is so necessary to be filled with the Holy Spirit of God, my friends. ஆகவே என் நண்பர்களே, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது அவ்வளவு இன்றியமையாத ஒன்றாகும். Yes, we are all filled with weakness as a man. ஆம், மனுஷர்களாக இருக்கிற பட்சத்தில் நாம் அனைவரும் பலவீனத்தால் நிரம்பியவர்கள் But தான். through the Holy Spirit, ஆயிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலம், through the strength that He அவர் provides, நமக்கு அருளுகிற பலத்தின் மூலம் we become more than conquerors. இந்த உலகத்திலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் We are மாறுகிறோம். able to resist any evil that comes against us. நமக்கு எதிராக வருகிற எந்த தீமையையும் பொல்லாப்பையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லவர்களாய் மாறுகிறோம். Is problems stopping you from succeeding in your உங்களுடைய studies? படிப்பிலே நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு பிரச்சனைகள் உங்களை வழிமறித்து Is தடுக்கின்றனவோ? anything stopping you from succeeding in your work? உங்களுடைய வேலைகளிலே நீங்கள் வெற்றி பெற முடியாதபடிக்கு ஏதாகிலும் தடுக்கிறதோ? Through the Holy Spirit, God will make you conquer all of those இன்றைக்கும் things. பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் ஜெயிக்க தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். Yes, He makes you a different person. ஆம், உங்களை ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒருவராய் மாற்றுகிறார். He's amazing. அவர் ஆச்சரியமானவர்.